ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி, நவநீத சேவா, பரக்காமணி சேவா, சீனியர் சேவாக்ஸுக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்லாட்டும் வியாழக்கிழமை ஸ்லாட்டும், ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருப்பதிக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்லாட்டும் வெள்ளிக்கிழமை ஸ்லாட்டும், நவநீத சேவா ஒரே நாளாக ஓப்பன் பண்ணுறது கிடையாது. ஸ்லாட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அது செவ்வாயா புதனா வியாழனான்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா செக் பண்ணிக்கோங்க. பரக்காமணி சேவா ஜென்ரலாக இருக்கட்டும், எம்ப்ளாயாக இருக்கட்டும், திங்கக்கிழமை 4 நாள் ஸ்லாட்டும் வெள்ளிக்கிழமை 3 நாள் ஸ்லாட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. சீனியர் சேவாக்ஸுக்கு போன மாதம் 15 நாள் ஸ்லாட் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருந்தது. 1ஆம் தேதிக்கும் 16ஆம் தேதிக்கும் 30 நாள் ஸ்லாட், 90 நாள் ஸ்லாட் சேவா ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. வாலண்ட்ரி சேவா புக்கிங் இதில் ஒரு முக்கியமான அப்டேட் நேற்று டிடிடியில் கொடுத்துருந்தாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு அக்டோபர் 2ஆம் தேதி புக் பண்ணுறவங்க அக்டோபர் 6ஆம் தேதி ரிட்டர்ன் ஜேர்னி பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக 7 நாள் சேவா நம்ம செய்யணும். ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறபடி இப்போது 5 நாள் நம்ம சேவா செய்தால் போதும். அதில் சனி ஞாயிறு இருக்கிறதுனால ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நாள் லீவ் போட முடியாது. ஆனாலும் சேவா செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிற 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அக்டோபர் 2ஆம் தேதி. ஆக்சுவலாக இன்னொரு ரூல் என்னென்னா, இப்போதைக்கு நம்ம என்றைக்கு சேவா புக் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் ரிப்போர்ட்டிங் டைம்ன்ட்டு அதுவும் சொல்லியிருக்கிறாங்கனால இப்போ 2ஆம் தேதி ஸ்லாட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. திருமலாக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் தேதி வியாழக்கிழமை. ஸோ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு லீவ் போட்டால் திங்கக்கிழமை ஒரு நாள் சேவா செய்துட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகிடலாம். அக்டோபர் 2ஆம் தேதிக்கு புக் பண்ணுறவங்க அக்டோபர் 6ஆம் தேதி ரிட்டர்ன் ஜேர்னி பிளான் பண்ணிக்கோங்கன்ட்டு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 நாள் சேவா செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து கீழ் திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு கவுண்டர் சாயந்தரம் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட்டு செக் பண்ண மிட் நைட் போல் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் க்ரௌடு நார்மலாக இருக்குது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 10 மணி நேரம் ஆறதா டிடிடியில் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா 3 to 5 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்து வந்துடலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைனில் வாங்க போகிறவங்க ஓரளவுக்கு முத நாள் நைட்டு ஒரு 11-12 வெயிட் பண்ணுங்கள். இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட பெஸ்ட்டு. கவுண்டர் 3 to 4 முன்ன பின்ன ஓப்பன் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற க்ரௌடை பொறுத்து, சுச்சுவேஷன் பொறுத்து நமக்கு ஷியோராக டோக்கன் கிடைக்கும். 10,500 ரூபா ஒருத்தருக்கு நம்ம ஆன்லைன் பேமெண்ட் செய்துட்டு கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்க. ஈவன் ஆன்லைனில் புக் பண்ணாலுமே விஐபி பிரேக் தர்ஷனுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 4 மணின்னு போட்டிருந்தாங்க. ஸோ 4 மணிக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா பெருமாளை கிட்ட போய் தரிசனம் செய்துட்டு 5-5:30 போல் நம்ம வெளியில் வந்துடலாம். அண்ட் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள் தரிசனத்துக்கு போகிறவங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க இல்லை தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.